ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாள் அண்ணன் கல்யாணத்துக்காக ஊர்லேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். பெரியம்மா வீட்டு அண்ணன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடியே போகணுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் கம்பெனியில் லீவு கொடுக்காதனால வேறு வழி இல்லை. ஆனால் அம்மா மட்டும் சொன்னாங்க, நீ அண்ணன் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி இவ்வளோ லேட்டாக வராத, நம்ம நகையெல்லாம் செய்யணும் பண்ணணும், நாளே போய் எடுக்கணும் பண்ணணும், நான் அழைச்சிட்டு போகிறதுக்கு எனக்கு ஆள் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ வேணால் சித்தியை அழைச்சிட்டு போயம்மா அப்படின்னதுக்கு, சித்தியை பற்றி உனக்கே தெரியும், நம்மளோட வரேன்னா அவள் நம்மளுக்கு செலவு பண்ணாலும் பரவாயில்ல, அது வேணும் இது வேணும்னு நமக்கே 1000 2000 செலவுப்பா. அதனால தான் நம்ம நகை எடுக்க போகிறது என்னமோ 2 கிராம் தான் எடுப்போம். அவளுக்கு நம்ம 2000 3000 அதுக்கு இதுக்குன்னு செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. இது தேவையா சொல்லு? அதுக்கு நம்மளே போய் எடுத்துகிட்டு வந்தோன்னா அந்த 2000 3000த்துக்கு ஏதாச்சும் நம்ம கூட நீ போகிறப்ப கூட ஊருக்கு போகிறப்ப கூட ஏதாச்சும் வீட்டுக்கு தேவையான பொருள் அங்கே ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம். உனக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருளாக அந்த காசில் வாங்கிட்டு போகலாம். இது தேவையா நமக்கு அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. சரிம்மா, முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரின்னு நாளே கல்யாணத்துக்கு நாள் தான் ஒரு நாள் தான் லீவ் கொடுத்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணங்கிறதுனால சனிக்கிழமை எனக்கு ஆஃபீஸ் இருந்துச்சு. ஆனால் வெள்ளிக்கிழமை நைட்டே நான் கிளம்பிட்டு சரி சனிக்கிழமை நல்ல நாளாக தான் இருக்குது அப்படின்னாங்க நகை எடுக்கிறதுக்கு. காலைல போயிட்டு 5 மணிக்கு தான் வீட்டுக்கே போனேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டெல்லாம் எடுக்காமல் ஒரு 10 மணிக்கெலாம் நானும் அம்மாவும் கடைக்கு போயிட்டோம் மோதிரம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா எங்கள் அக்காவுக்கு அவங்க நகை செஞ்சுருந்தாங்க. இப்போ 1 கிராம் காசு மட்டும் கட்டியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு இப்போ அதை நம்ம பண்ண முடியாதுங்கிறதுனால, எப்படியாச்சும் நம்மளால் முடிஞ்சது ஒரு 2 கிராம் மோதிரம், ஒரு கூட 1 கிராம் போட்டு 2 கிராமில் ஏதாச்சும் மோதிரம் செய்கிற மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் எங்களுக்கும் இதானுச்சு. அதுக்கு அடுத்தது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன தான் ஒரு விஷயத்த சரியான ஒரு இதில் நம்ம இது பண்ணாலும், அது நம்மளுக்கு குறை சொல்கிறவங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான். அதனால நாங்கள் 2 கிராம் தான் வாங்கியிருந்தோம். எங்கள் மாமி ஃபோன் பண்ணி, "என்ன 2 கிராம் இவ்வளோ 2 கிராம் தான் வாங்கியிருக்கிறியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா ஒய்ஃபு சொன்னாங்க. அதுக்கு எங்கள் அம்மா கேட்டாங்க, "உங்கள் வசதிக்கு நீங்கள் 1 பவுனும் செய்யலாம், 2 பவுனும் செய்யலாம். உங்கள் பையன் வெளிநாட்டில் இருக்கிறான். நாங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தே 2 வருஷம் தான் ஆகுது. இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் கடன்லேருந்தே மீண்டுட்டு வரோம். எங்களால் இதானே பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். அதுக்கு உடனே அவங்களால எதுவுமே பேச முடியல. என்னடா இது இப்படி திடீர்னு கேட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு, எதுவுமே பேச முடியாமல் ஒரு மாதிரி அமைதியாகவே இருந்தோன்னே, சரின்ட்டு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எதுவும் சரியான ஒரு இது பண்ண முடியாது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, மறுநாள் கல்யாணத்துக்கு நாள் நாங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தான். ஒரு 2 ஸ்டாப்பிங் போகணும் ஊர். போனதுக்கப்புறம் பெரியம்மா எங்கள்கிட்ட கோவப்பட்டுச்சு. இது மாதிரி என்ன இப்போ தான் வர்றீங்க? 2 3 நாளைக்கு முன்னாடியே நீ வரணும்ல செல்வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. இல்லை சித்தி, இல்லை பெரியம்மா, நான் உனக்கு தெரியும், என் வேலையை பற்றி உனக்கு தெரியும். போய் 2 3 வருஷம் ஆனாலும் அக்கா கடனுக்காக தான் நான் லீவ் போடாமல் கொஞ்சம் கடன் கொடுக்கணுன்னு தானே நான் இது பண்ணிகிட்ருக்கேன். எப்படியாச்சும் ஒரு 6 மாதம் தான், அதுக்குள்ளே எல்லா கடனும் முடிஞ்சிட்டுனா அடிக்கடி ஊருக்கு வருவேன், பண்ணுவேன், செய்வேன். அப்புறம் நமக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு எதாக இருந்தாலும் அப்படின்னோடனே, சரி பார்ப்போம், அப்போனா நீ ஒன்றும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இது பண்ணிவிட்டு பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி அப்போனா நீ நான் சொல்கிறத கேளு, எதாக இருந்தாலும் நான் சொல்கிறத நீ கேளு, பார்ப்போம் என்ன எதாக இருந்தாலும் பார்ப்போம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு அடுத்த மறுநாள் அண்ணன் எல்லோரும் கல்யாணத்துக்காக எல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நைட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன் கல்யாணத்தை பற்றியும் பேசினாங்க. இது மாதிரி பெரியம்மா சொன்னாங்க, இப்போ தான் ரகுவுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு அடுத்து செல்வாவுக்கு தான் கல்யாணம் பண்ணணும், ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் செய்யணும், அப்படின்னா நீங்கள் தான் பார்த்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்கு என்ன பார்ப்போம், நம்ம பையனுக்கு பார்க்காம வேறு யாருக்கு பார்க்க போகிறோம், நாங்கள் பார்க்காம யார் பார்க்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரின்னு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நம்மளுக்கு ஏதோ ஒரு இது நம்மளுக்கு என்ன தான் ஒரு விஷயம் இது பண்ணாலும் செஞ்சாலும், ஒரு சில இது நமக்கு ஒருத்தவங்க எடுத்து செய்கிறேன்னு சொல்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ உள்ள இதில் நம்மளுக்கு ஒரு செய்கிற பண்ணுற ஆளுங்க காட்டியும் நமக்கு அது சொல்கிறதுக்குனே ஒரு மனசு வேணுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சிலது சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால நானும் சரி பார்ப்போம், நம்மளுக்குன்னு ஒரு இது நம்மளுக்கு இருக்கும், பார்ப்போம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அடுத்த ஒரு 2 3 நாளைக்கு அப்புறம்
சில யோசனைகள் நமக்கு மனசுக்குள்ளே போயிட்டே இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இது சரியா இருக்கோ, அது சரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் நமக்கு போயிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம்.